Hi friends, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒரு சென்டென்ஸ் நீங்க டைப் பண்றப்போ சோ அந்த வேர்டை ஃபுல்லாவே டைப் பண்ணாம ஜஸ்ட் ஏதாவது ஒரு கீயை பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணா போதும் फ्रेंड्स அந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லா வந்துரும் இது நீங்க எங்கேயாவது டைப்பிங் வர்க் பார்க்கறதா இருந்தாலும் சரி இல்ல சிஸ்டம் வர்க் நீங்க அடிக்கடி ஏதாவது சிஸ்டத்துல டைப் பண்ணி சேவ் பண்றதா இருந்தாலும் சரி நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கீயை கொடுத்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் just அந்த கீயை பிரஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் நண்பா எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க நான் just ஒரு ரெண்டு வேர்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன் சோ அத நான் காமிக்கிறேன் நண்பா அது எப்படிங்கறத ஃபுல்லாவே நான் இதல டீடைலா சொல்லி தரேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கு இப்போ இதல பாத்தீங்கன்னா இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படினு டைப் பண்ணனும்னா நம்ம தனியா தான் உட்கார்ந்து டைப் பண்ணிட்டே இருக்கணும் எப்படின்னு நீங்க உட்கார்ந்து டைப் பண்ணிட்டே இருக்கணும் நண்பா சோ அது மட்டும் இல்லாம இப்போ பாருங்க ஜஸ்ட் நான் CO ன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணி இப்போ வேர் இஸ் மை கம்ப்யூட்டர் அப்படினு அந்த ஃபுல் வேர்டே வந்துருச்சு ஜஸ்ட் இப்போ WH டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் கொடுக்கிறேன் வேர் ஆர் யூ now அப்படினு வருது சோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு வேர்ட் மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணாலே போதும் நண்பா அது அந்த வேர்ட் ஃபுல்லாவே வந்துரும் இந்த மாதிரி சோ அது எப்படி செட் பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போ கீழ டைப் பண்ணிக்கிறேன் WH what is your name அப்படினு நான் டைப் பண்றேன் நண்பா ஜஸ்ட் இத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இங்க மேலே இந்த சேவ் ஆப்ஷன் சேவ் பண்றதுக்கு நீங்க இங்க கிளிக் பண்ணுவீங்கல சேவ் பண்றதுக்கு இங்க கிளிக் பண்ணுவீங்க பிரிண்ட் கொடுக்கிறதுக்கெல்லாம் இங்க கிளிக் பண்ணுவீங்க சோ இந்த மெயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நண்பா இத கிளிக் பண்ணிட்டு இங்க சைடுல எந்த ஆப்ஷனுமே நீங்க யூஸ் பண்ண கூடாது இங்க கீழ பாருங்க வேர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க நண்பா கிளிக் பண்ணதுமே இதல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதல மூணாவதா பாத்தீங்கன்னா ப்ரூஃபிங் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க சோ இப்போ அத கிளிக் பண்ணியாச்சுனா இங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படினு சொல்லி இருக்கு அத கிளிக் பண்ணுங்க நண்பா கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் நண்பா இப்போ நான் அங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கறத காப்பி பண்ணேன் சோ அத ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்றேன் நண்பா சோ இப்போ இதல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இப்போ நேம்னு முடியுது சோ நான் இத NA அப்படினு சேவ் பண்ணிக்கிறேன் NA இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா NA அப்படினு சொல்லி போட்டுட்டேன் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு வாட் இஸ் யுவர் நேம் அப்படினு சொல்லி இங்க ஃபுல்லாவே கொடுத்திருக்கேன் இப்போ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க கீழ ஆட் அப்படினு சொல்லி இருக்கும் இப்போ இங்க ஷார்ட்கட் பாருங்க நண்பா NA அத நான் டைப் பண்ணி ஸ்பேஸ் கிளிக் பண்ணேனா வாட் இஸ் யுவர் நேம் அப்படினு ஃபுல்லா வந்துரும் இப்போ ஜஸ்ட் கீழ ஆட் அப்படினு இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க இதையும் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதுல என்ன சேவ் பண்ணோம் NA அப்படினு போட்டு சேவ் பண்ணோம் இப்போ ஜஸ்ட் நான் இதல NA டைப் பண்ணி ஸ்பேஸ் பார் கிளிக் பண்றேன் நண்பா இங்க பாருங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கறது ஃபுல்லா வருது சோ இது ஒரு சிம்பிளான ட்ரிக் நண்பா சோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல அதிகமா டைப்பிங் பண்ணி அதிகமா மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா ஓகே फ्रेंड्स நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching